ஈரானின் இஸ்லாமிய புரட்சி காவல் படை ஆபரேஷன் ட்ரூ பிராமிஸ் 4 நடவடிக்கையின் 19வது அலை தாக்குதலை தொடங்கியதாக அறிவித்துள்ளது. இந்த தாக்குதலில் ஏவுகணைகள் மற்றும் ட்ரோன்கள் பயன்படுத்தப்பட்டதாக கூறப்படுகிறது. இஸ்ரேலிய ஊடகங்களின் தகவலின்படி மத்திய பகுதி மற்றும் அமெரிக்க ராணுவ தளங்கள் நோக்கி ஏவுகணைகள் ஏவப்பட்டதாக கூறப்படுகிறது. பல பகுதிகளில் எச்சரிக்கை சைரன்கள் ஒலித்ததாகவும் சில தாக்குதல்களில் அமெரிக்க படையினருக்கும் உயிரிழப்பு ஏற்பட்டிருக்கலாம் என தகவல்கள் வெளியாகியுள்ளன. இஸ்ரேலின் டெல் அவீவ் உள்ளிட்ட மத்திய பகுதிகளில் பல வெடிப்புச் சத்தங்கள் கேட்டதாக அந்நாட்டு ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. 15 முதல் 20 வரை வெடிப்புகள் ஏற்பட்டதாகவும் கூறப்படுகிறது. சில ஏவுகணைகள் கொத்து ஆயுதங்கள் அல்லது அதிவேக ஹைப்பர்சோனிக் ஏவுகணைகளாக இருக்கலாம் என சந்தேகிக்கப்படுகிறது. குஷ்டான் மற்றும் நெய்ப்ராக் பகுதிகளில் தாக்குதல்கள் ஏற்பட்டதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. பாதுகாப்பு இடங்களுக்கு செல்லும் போது காயமடைந்தவர்களுக்கு மருத்துவ குழுக்கள் சிகிச்சை அளித்து வருகின்றன. ஈரானின் இஸ்லாமிய புரட்சி காவல் படை ஆபரேஷன் ட்ரூ பிராமிஸ் 4 நடவடிக்கையின் 18வது அலையில் இஸ்ரேலின் பாதுகாப்பு அமைச்சக கட்டிடம் மற்றும் பென்குரியன் விமான நிலையத்தில் உள்ள முக்கிய இலக்குகள் குறிவைக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. மேலும் 7க்கும் மேற்பட்ட மேம்பட்ட ரேடார் அமைப்புகள் அளிக்கப்பட்டதாகவும் தகவல் வெளியிடப்பட்டுள்ளது. கடந்த 100 மணி நேரமாக இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு பகுதிகளில் தொடர்ந்து எச்சரிக்கை சைரன்கள் ஒலித்ததாகவும் மக்கள் நீண்ட நேரம் புகலிடங்களில் தங்கியிருந்ததாகவும் கூறப்பட்டுள்ளது. ஈரானிய தளபதி கியூமஸ் ஹைதரி அமெரிக்காவுக்கு கடுமையான பதிலடி கொடுத்து இலக்குகளை அடையும் வரை இந்த போரை நிறுத்த மாட்டோம் என்று தெரிவித்துள்ளார். போர் எத்தனை நாட்கள் நீடிக்கிறது என்பது முக்கியமல்ல என்றும் அவர் கூறினார். 8 ஆண்டு நீண்ட போரை நாம் முன்பு சந்தித்துள்ளோம். அதுபோல் இந்த மோதலிலும் இலக்குகளை அடையும் வரை தொடருவோம் என்று அவர் வலியுறுத்தினார். எதிரி தனது செயல்களுக்கு வருத்தப்படும் வரை போராட்டம் தொடரும் என்றும் அவர் தெரிவித்தார். ஈரானின் இஸ்லாமிய புரட்சி காவல் படை வளைகுடா வடக்கு நீர்ப்பரப்பில் ஒரு அமெரிக்க எண்ணெய் கப்பலை தாக்கியதாக அறிவித்துள்ளது. தாக்குதலுக்கு பிறகு அந்த கப்பல் தீப்பிடித்து எரிந்து கொண்டிருப்பதாக கூறப்படுகிறது. ஹார்மூஸ் நீரிணைப்பு வழியாக செல்லும் போக்குவரத்து போர் நிலைக்கு ஏற்ப ஈரானின் கட்டுப்பாட்டில் இருப்பதாகவும் அமெரிக்கா மற்றும் அதன் கூட்டணி நாடுகள் சேர்ந்த கப்பல்கள் அந்த வழியாக செல்ல அனுமதிக்கப்பட மாட்டாது எனவும் ஈரான் எச்சரித்துள்ளது. விதிகளை மீறி செல்லும் எந்த கப்பலும் கண்காணித்து குறிவைக்கப்படும் என தெரிவித்துள்ளது. துருக்கி நோக்கி ஏவுகணை ஏவியதாக கூறப்படும் தகவல்களை ஈரான் மீண்டும் மறுத்துள்ளது. துருக்கி பாதுகாப்பு அமைச்சகம் ஈரானிலிருந்து வந்ததாக கூறப்படும் ஒரு பாலிஸ்டிக் ஏவுகணையை தங்கள் வான் பாதுகாப்பு அமைப்புகள் சுட்டு வீழ்த்தியதாக தெரிவித்தது. ஆனால் ஈரான் துருக்கி தனது அண்டை மற்றும் நட்பு நாடாக இருப்பதால் அதன் இறையாண்மையை மதிக்கிறது என கூறியது. துருக்கி நோக்கி எந்த ஏவுகணையும் ஏவப்படவில்லை என்று ஈரான் அதிகாரிகள் உறுதியாக தெரிவித்துள்ளனர். ஈரான் மீது அமெரிக்க ராணுவ நடவடிக்கைகளில் தாங்கள் ஒத்துழைக்கிறோம் என்ற வாஷிங்டன் குற்றச்சாட்டை ஸ்பெயின் நிராகரித்துள்ளது. சமீபத்திய அமெரிக்க இஸ்ரேல் தாக்குதல்களை தொடர்ந்து மேட்ரிட் மற்றும் வாஷிங்டன் இடையே பதற்றம் அதிகரித்துள்ளது. ஸ்பெயின் தனது நிலப்பரப்பை இந்த போருக்காக பயன்படுத்த அனுமதிக்க மறுத்ததாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இதனால் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் ஸ்பெயினுக்கு எதிராக வர்த்தக நடவடிக்கைகள் எடுக்கலாம் என எச்சரித்துள்ளார். ஈரான் போரால் உலக எரிசக்தி விநியோகம் பாதிக்கப்படுவதால் சீனா டீசல் மற்றும் பெட்ரோல் ஏற்றுமதியை தற்காலிகமாக நிறுத்த உத்தரவிட்டுள்ளது. தேசிய வளர்ச்சி மற்றும் சீர்திருத்த ஆணையம் சீனாவின் முக்கிய எண்ணெய் சுத்திகரிப்பு நிறுவனங்களுடன் அவசர கூட்டம் நடத்தி இந்த உத்தரவை வழங்கியதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. புதிய ஏற்றுமதி ஒப்பந்தங்களை நிறுத்தவும் ஏற்கனவே ஒப்பந்தமான அனுப்புதல்களையும் ரத்து செய்ய பேச்சுவார்த்தை நடத்துமாறும் நிறுவனங்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. ஜோர்டான் எல்லைக்கு அருகிலுள்ள தெற்கு இஸ்ரேலில் சந்தேகத்திற்கிடமான ட்ரோன் நுழைவு காரணமாக எச்சரிக்கை சைரன்கள் ஒலித்ததாக இஸ்ரேலிய ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. பாதுகாப்பு அமைப்புகள் உடனடியாக கண்காணிப்பு நடவடிக்கைகளை தீவிரப்படுத்தியுள்ளன. சம்பவம் குறித்து ராணுவம் விசாரணை நடத்தி வருவதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. எல்லைப் பகுதிகளில் பாதுகாப்பு அதிகரிக்கப்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது. குவைத்தில் நடந்த ட்ரோன் தாக்குதலில் உயிரிழந்த அமெரிக்க ராணுவ வீரர்களின் அடையாளத்தை பென்டகன் வெளியிட்டுள்ளது. சாக்ரமெண்டோவைச் சேர்ந்த மூத்த வாரண்ட் அதிகாரி ராபர்ட் மர்சன் மற்றும் அயோவாவின் இண்டியானாலோவைச் சேர்ந்த மேஜர் ஜெஃப்ரி ஓ பிரையன் ஆகியோர் அந்த தாக்குதலில் உயிரிழந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் கடந்த ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்றதாகவும் முன்னதாக மேலும் 4 வீரர்களின் பெயர்கள் வெளியிடப்பட்டதாகவும் அமெரிக்க பாதுகாப்புத்துறை தெரிவித்துள்ளது. ஈரானின் வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அராக்ஷி கடலில் அமெரிக்கா ஒரு கொடூர செயல் செய்துள்ளதாக குற்றம் சாட்டியுள்ளார். ஈரானிய டேனா கப்பல் சர்வதேச நீர்ப்பரப்பில் எச்சரிக்கையின்றி தாக்கப்பட்டதாக அவர் தெரிவித்துள்ளார். இந்திய கடற்படையின் விருந்தினராக இருந்த அந்த கப்பலில் 130க்கும் மேற்பட்ட பணியாளர்கள் இருந்ததாகவும் கூறினார். இந்த நடவடிக்கைக்கு அமெரிக்கா பின்னர் கடுமையாக வருந்தும் என்றும் அவர் எச்சரிக்கை விடுத்துள்ளார். இலங்கை கடலோரத்திற்கு அருகே நடத்தப்பட்ட தாக்குதலில் ஈரானிய கப்பலில் மீதம் உயிருடன் உள்ளவர்களை பாதுகாக்க முயற்சிகள் நடைபெற்று வருவதாக அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது. அந்த கப்பல் இலங்கையின் இறையாண்மை நீர்ப்பரப்புக்கு வெளியே உள்ள பொருளாதார மண்டலத்தில் இருப்பதாக கூறப்படுகிறது. உயிர்களை காப்பாற்ற அனைத்து முயற்சிகளையும் மேற்கொண்டு வருகிறோம் என்று அமைச்சரவை பேச்சாளர் நலிந்தா ஜெயதிசியா தெரிவித்துள்ளார். சம்பவம் குறித்து கடற்படை மற்றும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் தொடர்ந்து கண்காணித்து வருவதாகவும் கூறப்பட்டுள்ளது. குவைத் அருகே கடலில் நங்கூரமிட்டிருந்த எண்ணெய் கப்பலில் வெடிப்பு ஏற்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்த சம்பவம் குவைத் இறையாண்மை நீர்ப்பரப்புக்கு வெளியே முபாரக் அல் கபீர் துறைமுகத்திலிருந்து சுமார் 60 கிலோமீட்டர் தொலைவில் நடந்ததாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். வெடிப்புக்கு பிறகு கப்பலில் நீர் புகுந்துள்ளதாகவும் எண்ணெய் கசிவு ஏற்பட்டதால் சுற்றுச்சூழல் பாதிப்பு ஏற்படும் அபாயம் உள்ளதாகவும் கூறப்படுகிறது. அனைத்து கப்பல் பணியாளர்களும் பாதுகாப்பாக இருப்பதாக தகவல் வெளியிடப்பட்டுள்ளது. ஈரானின் ஹமேதான் மாகாணத்தின் மேல் பறந்த இஸ்ரேலிய ஹெம்ஸ் ட்ரோனை ஈரான் வான் பாதுகாப்பு அமைப்புகள் சுட்டு வீழ்த்தியதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இதை ஈரானின் தஸ்னீம் செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது. இஸ்ரேல் ஈரான் முழுவதும் புதிய தாக்குதல் அலையை தொடங்கியுள்ளதாக அறிவித்துள்ள சூழலில் இந்த சம்பவம் நடந்ததாக கூறப்படுகிறது. சம்பவம் குறித்து இரு நாடுகளும் தங்களது ராணுவ நடவடிக்கைகளை மேலும் தீவிரப்படுத்தியுள்ளன.
ஈரான் செஞ்சிலுவை சங்கம் வெளியிட்ட தகவலின்படி சனிக்கிழமை முதல் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் படைகள் 1332 தாக்குதல்கள் நடத்தியதாக பதிவு செய்யப்பட்டுள்ளது. குறைந்தது 636 இடங்களில் தாக்குதல்கள் நடைபெற்றதாகவும் அதில் 105 பொதுமக்கள் வசிக்கும் இடங்கள் அடங்குவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 14 மருத்துவ வசதிகள் மற்றும் 7 செஞ்சிலுவை கட்டிடங்களும் தாக்குதலில் சேதமடைந்துள்ளன. மொத்தமாக 174 நகரங்கள் இந்த தாக்குதல்களால் பாதிக்கப்பட்டுள்ளதாக அமைப்பு தெரிவித்துள்ளது. ஓமன் வெளியுறவு அமைச்சர் பத்ர் அல் புசைதி மத்திய கிழக்கு பகுதியில் நடைபெறும் போரை உடனடியாக நிறுத்துமாறு மீண்டும் அழைப்பு விடுத்துள்ளார். தங்கள் நாட்டில் சிக்கியுள்ள வெளிநாட்டு குடிமக்களை பாதுகாப்பாக வீட்டிற்கு அனுப்ப உதவ ஓமன் தயாராக இருப்பதாக அவர் தெரிவித்துள்ளார். அரசுகளும் சர்வதேச விமான நிறுவனங்களும் இணைந்து மீளும் விமானங்களை ஏற்பாடு செய்து வருகிறோம் என்றும் அவர் கூறினார். அனைத்து நாடுகளின் குடிமக்களுக்கும் பாதுகாப்பு மற்றும் மனித உரிமை வழங்கப்பட வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். அமெரிக்க செனட்டர் பெர்னி சாண்டர்ஸ் ஈரான் மீதான போரில் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்பை கடுமையாக விமர்சித்துள்ளார். அமெரிக்க வெளியுறவு மற்றும் ராணுவ கொள்கை இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகுவின் அரசியல் திட்டங்களுடன் இணைக்கப்பட்டுள்ளதாக அவர் குற்றம் சாட்டினார். இதே நேரத்தில் செனட்டர் சக் ஷூமர் மத்திய கிழக்கில் சிக்கியுள்ள அமெரிக்கர்களை பாதுகாப்பாக வெளியேற்றுவதில் டிரம்ப் நிர்வாகம் தோல்வியடைந்ததாக விமர்சித்தார். போர் தொடங்கிய பின்னரும் தெளிவான திட்டம் இல்லாமல் செயல்பட்டதாகவும் அவர் கூறினார். இரவில் இஸ்ரேலிய விமானங்கள் ஈரானின் லோரெஸ்தான் மாகாணத்தில் உள்ள கோரமாபாத் புருஜெட் அதிவேக நெடுஞ்சாலையை தாக்கியதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்த தாக்குதலில் குறைந்தது 2 காயமடைந்தனர். சம்பவம் நடந்தபோது பேருந்தில் பயணம் செய்தவர்களே காயமடைந்ததாக கூறப்படுகிறது. அந்த நெடுஞ்சாலையின் ஒரு பகுதி சேதமடைந்து போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. இந்த மாகாணத்தில் இதுவரை 8 இடங்கள் தாக்கப்பட்டுள்ளதாகவும் மொத்தம் 66 வான் தாக்குதல்கள் நடந்ததாகவும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் தாக்குதல்களால் ஈரானில் நீர் மற்றும் மின்சார விநியோக அமைப்புகள் பல இடங்களில் சேதமடைந்துள்ளதாக எரிசக்தி அமைச்சர் அப்பாஸ் அலியாபாதி தெரிவித்துள்ளார். இருப்பினும் சேவையை தொடர்ந்து வழங்க பழுதுபார்ப்பு பணிகள் விரைவாக நடைபெற்று வருவதாக அவர் கூறினார். மக்கள் நீர் மற்றும் மின்சார பயன்பாட்டில் சிக்கனமாக இருக்க வேண்டும் என்றும் அவர் வேண்டுகோள் விடுத்துள்ளார். சேதமடைந்த பகுதிகளை சரி செய்ய தொழில்நுட்ப குழுக்கள் தொடர்ந்து பணியாற்றி வருகின்றன. மத்திய கிழக்கில் நிலவும் பதற்றம் காரணமாக பல விமான சேவைகள் பாதிக்கப்பட்டுள்ளன. கத்தார் ஏர்வேஸ் தெரிவித்ததாவது, தோஹாவிலிருந்து விமானங்கள் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளன. ஆனால் மஸ்கட் மற்றும் ரியாதிலிருந்து சில நிவாரண விமானங்கள் இயக்கப்படுகின்றன. எமிரேட்ஸ் மற்றும் எத்திஹாத் நிறுவனங்கள் துபாய் மற்றும் அபுதாபியிலிருந்து வரையறுக்கப்பட்ட சேவைகளை இயக்குகின்றன. அதே நேரத்தில் ஏர் இந்தியா மும்பை, துபாய், புதுதில்லி வழித்தடத்தில் ஒரு சிறப்பு விமானத்தை இயக்க திட்டமிட்டுள்ளது. மத்திய கிழக்கில் அதிகரித்து வரும் பதற்ற நிலையை முன்னிட்டு ஆஸ்திரேலியா அவசர திட்டமாக ராணுவ உதவி அனுப்பியுள்ளது. நாடாளுமன்றத்தில் பேசிய பிரதமர் அந்தோனி அல்பானீஸ் நெருக்கடி மேலாண்மைக்காக 6 சிறப்பு குழுக்கள் அந்த பிராந்தியத்திற்கு அனுப்பப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். பாதுகாப்பு மற்றும் அவசர நடவடிக்கைகளுக்காக இந்த ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக கூறினார். மேலும் விவரங்கள் வெளியிடப்படாத நிலையில் 2 ராணுவ விமானங்கள் அந்த பகுதிக்கு அனுப்பப்பட்டுள்ளதாக ஆஸ்திரேலிய ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. ஈரானில் நடந்து வரும் தாக்குதல்கள் மனிதநேய நிலையை கடுமையாக பாதித்துள்ளதாக சர்வதேச செஞ்சிலுவை சங்கம் மற்றும் செம்பிரே அமைப்பு எச்சரித்துள்ளது. பல நகரங்களில் மருத்துவமனைகள், சாலை மற்றும் பிற அடிப்படை உள்கட்டமைப்புகள் சேதமடைந்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. குறிப்பாக இலாம் மற்றும் கெர்மான்ஷா மாகாணங்களில் மீட்பு பணியில் ஈடுபட்ட ஊழியர்கள் காயமடைந்துள்ளனர். உயிர் காப்பாற்றும் பணிகளில் ஈடுபடும் குழுக்களுக்கே தாக்கம் ஏற்பட்டிருப்பது கவலைக்கிடமானதாக அமைந்துள்ளதாக அமைப்பு தெரிவித்துள்ளது. ஈரானின் தலைநகர் தெஹ்ரான் மற்றும் அருகிலுள்ள கராஜ் நகரில் பல வெடிச்சத்தங்கள் கேட்டதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இதற்கு முன்னர் இஸ்ரேலிய ராணுவம் ஈரானிய அரசு உள்கட்டமைப்புகளை குறிவைத்து பரந்த அளவிலான தாக்குதல் அலையை தொடங்கியுள்ளதாக அறிவித்தது. இந்த தாக்குதல்கள் தெஹ்ரான் முழுவதும் உள்ள முக்கிய அரசு வசதிகளை இலக்காக கொண்டதாக கூறப்படுகிறது. சம்பவம் குறித்து ஈரான் அரசு மற்றும் ராணுவம் அவசர ஆலோசனையில் ஈடுபட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. லெபனானின் தலைநகர் பெய்ரூட்டில் இஸ்ரேலிய ராணுவம் குண்டுவீச்சு தாக்குதல் நடத்தியதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. ஹிஸ்புல்லா அமைப்பின் பல கட்டளை மையங்களை குறிவைத்து இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாக கூறப்படுகிறது. வான்வழி பிரிவுகள் பயன்படுத்தும் ஒரு முக்கிய வசதியும் தாக்கப்பட்டதாக இஸ்ரேலிய ராணுவம் தெரிவித்துள்ளது. ஆனால் இந்த தகவல்களுக்கு இதுவரை தனிப்பட்ட ஆதாரங்கள் வெளியிடப்படவில்லை. தெற்கு லெபனானில் வசிக்கும் மக்களுக்கு இஸ்ரேல் மீண்டும் வெளியேற்ற எச்சரிக்கை விடுத்துள்ளது. லிட்டானி ஆற்றுக்கு வடக்கே உடனடியாக நகர வேண்டும் என்று ராணுவம் அறிவுறுத்தியுள்ளது. ஹிஸ்புல்லா அமைப்பின் உறுப்பினர்கள் அல்லது அவர்களின் வசதிகளுக்கு அருகில் இருப்பவர்கள் ஆபத்தில் இருக்கலாம் என்றும் எச்சரிக்கப்பட்டுள்ளது. ஹிஸ்புல்லா ராணுவ நடவடிக்கைகளுக்கு பயன்படுத்தும் எந்த வீடும் தாக்குதலுக்குள்ளாகலாம் என்று இஸ்ரேல் தெரிவித்துள்ளது. மத்திய கிழக்கில் பரவி வரும் இந்த போர் மனிதநேய நெருக்கடியையும் அதிகரித்துள்ளது. சிறிய எல்லைகளுக்கு ஆயிரக்கணக்கான மக்கள் அகதிகளாக வரத் தொடங்கியுள்ளனர். ஹோம்ஸ் மாகாணத்தில் உள்ள எல்லை கடப்பிடிகளில் கடந்த 2 நாட்களில் மட்டும் 25,000க்கும் மேற்பட்டோர் வந்துள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். லெபனானில் அதிகரிக்கும் வன்முறை காரணமாக மேலும் பலர் சிரியாவுக்கு வரலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. அகதிகளுக்கு மருத்துவ மற்றும் மனநல உதவிகள் வழங்க ஐநா அமைப்புகள் செயல்பட்டு வருகின்றன. சவுதி அரேபியாவின் வடக்கு பகுதியில் உள்ள அல்ஜோப் பகுதியில் ஒரு ட்ரோன் சுட்டு வீழ்த்தப்பட்டதாக அந்த நாட்டின் பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இதற்கு முன் அல்ஹாஜ் மாவட்டத்தில் கிழக்கில் 3 ட்ரோன்கள் தடுக்கப்பட்டதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. அதேபோல கத்தார் தலைநகர் தோஹாவில் அமெரிக்க தூதரகம் அருகில் உள்ள சில வீடுகளை காலி செய்யுமாறு அதிகாரிகள் உத்தரவிட்டுள்ளனர். லெபனானின் திரிபோலி அருகே உள்ள பாலஸ்தீன அகதி முகாமில் இஸ்ரேலிய ட்ரோன் தாக்குதலில் ஹமாஸ் அமைப்பின் ஒரு அதிகாரி கொல்லப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. வசீம் அத்தல்லா அல் அலி என்ற அந்த அதிகாரி மற்றும் அவரது மனைவி அதிகாலை தாக்குதலில் உயிரிழந்ததாக லெபனான் தேசிய செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது. இந்த தாக்குதல் அவர்களின் வீட்டை குறிவைத்து நடத்தப்பட்டதாகவும் கூறப்படுகிறது. இஸ்ரேலின் மேற்கு ஹலீலி பகுதியில் 2 ட்ரோன்களை வான் பாதுகாப்பு அமைப்புகள் தடுத்ததாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. சேனல் 12 வெளியிட்ட தகவலின்படி அந்த ட்ரோன்கள் எல்லைப் பகுதியை நோக்கி வந்ததாக கூறப்படுகிறது. தாக்குதலுக்கு முன்பு அந்த பகுதிகளில் எச்சரிக்கை சைரன்கள் ஒலித்ததாகவும் இஸ்ரேலிய ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. பாதுகாப்பு அமைப்புகள் தொடர்ந்து கண்காணிப்பில் ஈடுபட்டுள்ளன.